ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நமது வெளித்தோற்றத்தை அழகுபடுத்தவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் நாம் எத்தனை பாடுபடுகிறோம். இதற்காக எவ்வளவோ பணத்தை விரயமாக்குகிறோம். அதே வேளையில் நமது உள்ளான மனுஷனை குறித்து அக்கறை கொள்ளுகிறோமா? நமது புறம்பான மனுஷன் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக அழிந்து போவான். அவனை நாம் எவ்வளவு புஷ்டியாகவும் அழகாகவும் வைத்திருந்தாலும் தேவன் நியமித்த நாளில் அவன் மரித்து மண்ணில் அழிந்து போவான். ஆனால் உள்ளான மனுஷனோ நித்தியமாய் தேவனோடு வாழ்வான். அவனுக்கு அழிவு என்பதே இல்லை. ஆனால் நாம் இந்த புறம்பான மனுஷனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் அரைவாசி கூட இந்த உள்ளான மனுஷனுக்கு கொடுப்பதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் நமது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்கிறார் பவுல். நெருக்கங்களால் பாடுகளால் புறம்பான மனுஷன் பாதிக்கப்படலாம். ஆனாலும் நெருக்கங்களில் நாம் ஒடுங்கி போவதில்லை, சோதனைகளில் சோர்ந்து போவதும் இல்லை. காரணம், நமது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதே ஆகும். ஆனால் நாமோ உள்ளான மனுஷனை சாகடித்து விட்டு நமது புறம்பான மனுஷனை ஜோடித்து மகிழ்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, இன்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நமது உள்ளான மனுஷனில் பலன் கொள்ள முயற்சி எடுப்போம். இன்றைய காலங்களில் நம்மில் சிலர் தவறாமல் உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருப்பது உண்டு. அது நல்லதுதான். அவ்வண்ணமாய் நமது மாம்சம் ஒடுங்கும் போது நமது உள்ளான மனுஷன் பலனடைய வாய்ப்புண்டு. ஆவியில் அனல் கொள்வோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியினால் இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாய் இருந்து உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்பட உமது அருள் தந்தரல வேண்டி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையால் பலப்பட உங்க கிருபை தந்தரலுங்க. அப்பா, சகல மாம்சத்தின் கிரியைகளையும் குணாதிசயங்களையும் மேற்கொண்டு பரிசுத்தமாக உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு கிருபை தந்தரலும். உமது வலது பாரிசத்தில் இருக்கும் மேலானவைகளை நாடி தேடி பெற்றுக்கொள்ள வழி நடத்தும். தேவனே, நியாயமற்றதும் எங்களால் சமாளிக்க முடியாதவைகளுமான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து செல்லும் நேரங்களில் விரக்தியான வார்த்தைகளை பேசிவிடாமல் உங்க கிருபையை சார்ந்து கொள்ள தயவு செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்களினால் மனம் சோர்வடைந்து போகாமல் அவர்கள் சோர்வுகளை அகற்றி அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும், அவர்கள் விருப்பம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, நடைபாதை வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், சிறு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அன்றென்று கிடைக்கும் வேலைகளை செய்கிறவர்களின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருமானங்கள் குடும்ப தேவைக்கு போதுமானதாக இருக்க ஆசீர்வதித்தரல ஜெபிக்கிறோம். கஞ்சா, மதுபானம், புகையிலை போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட சிறியவர் முதல் பெரியவர்கள் மற்றும் மாணவர்கள் ரட்சிக்கப்படவும் அடிமைக்கட்டிலிருந்து விடுதலை பெறவும் கர்த்தர் கிருபை தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளினாலும் மன வேற்றுமைகளினாலும் பிரிந்திருக்கிற குடும்பம் சேர்ந்து வாழவும், குடும்ப ஐக்கியத்தை குலைக்க முயற்சிக்கும் சத்துருவின் தந்திரங்கள் அழிக்கப்படவும், வியாதிகளோடும் சரீர பலவீனங்களோடு வாழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கட்டளையிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும், கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறந்தரவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், நன்மைகளால் நிரம்பவும், குடும்பத்தில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாய் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும், மக்கள் அருகைக்கு ஆயத்தப்படவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும், தொழில் விருத்தி அடையவும், கடலில் செய்யும் பயணங்களில் தேவ தூதர்களின் காவலும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குற்றம் குறை மன்னியும், ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும், நிறைவுகள் உமக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.